தாமரை, உன்னை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிட வேண்டி. என்ன தைரியம் இருந்தா ஏன் கம்பெனிக்கு வந்து ஏன் எதிரிலேயே நின்னு எனக்கே சவால் விட்டுட்டு போவ? தாமரை பூவை பிச்சு போடுற மாதிரி உன் கம்பெனியை நான் பிச்சு போடுறேன். இந்த நேரத்துல இந்த கோகிலா எங்க போனா? கோகிலா மேடம், உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபைல கொஞ்சம் பாருங்க. மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? வா. என்ன பார்த்தா உன் புருஷனுக்கும் அவன் தங்கச்சிகளுக்கும் எப்படி தெரியுதா? மேடம், யாரு என்ன பண்ணாங்க? அந்த தாமரை உங்ககிட்ட ஏதாவது இடகுடமா நடந்துக்கிட்டாளா? பின்ன நடக்காமலையா நான் இந்த கத்து கத்துறேன்? அந்த தாமரை கண்டுக்கு வேணா அவங்க அண்ணன் பெரிய மகானா தெரியலாம். என் கண்ணுக்கு அவெல்லாம் சுண்டக்கா மாதிரி. நான் நினைச்சா அவன் இருக்கிற இடம் தெரியாம பண்ண முடியும். மேடம், வீட்டுக்காரரு இங்க வந்திருந்தாரா? இல்ல அந்த தாமரை வந்து இங்க சத்தம் போட்டு போனாளா? இங்கே வந்து நேர்ல என்ன மிரட்டிட்டு போறா? தாமரை இங்க வந்திருந்தாளா? இங்க வந்து உங்களை மிரட்டுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? வந்தது மட்டும் இல்ல, என் அண்ணன் போஸ்டர் மேல ஏன் சாணிய வாரி அடிச்சீங்கன்னு கேக்குறா. வாய் செத்த பூச்சின்னு நினைச்சேன். அவங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன உண்டு இல்லன்னு செஞ்சுடுவாராம். மேடம், அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி கோவப்பட்டு தேவையில்லாம உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. நீங்க பாரு கோகிலா, உன் புருஷனை தாமரையோட புது கம்பெனி திறப்பு விழாக்கு போக விடாம செய்யணும். ஏதோ வீட்டுல பொட்டலம் கட்டி மசாலாவை தெரு தெருவா வித்துட்டு இருந்தவங்க ஒரு கம்பெனி திறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. எங்கேயோ கூலி வேலை செஞ்சுட்டு இருந்த உன் புருஷன் அந்த கம்பெனியை திறந்து வைக்கிறாராம் பெரிய விஐபி மாதிரி. போஸ்டர் வேற கேக்குதா அந்த மூஞ்சிக்கு? தவ இருந்து கூப்பிட்டா கூட எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாதவனா உன் முகத்துக்காக தான் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். கூலி வேலை செய்யற உன் புருஷன் என்னை எப்படி அவமானப்படுத்துறான்னு தெரியுமா? சஞ்சய், சஞ்சய், எஸ் மம்மி. என்ன மம்மி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? எனி குட் நியூஸ்? வெரி வெரி குட் நியூஸ். ஃபர்ஸ்ட் டேக் திஸ் ஸ்வீட். ஸ்வீட்டா? தேங்க் யூ மம்மி. என்ன நியூஸ் மம்மி? சொன்னா நானும் என்ஜாய் பண்ணுவேன்ல. உன்கிட்ட சொல்லாமலையா செல்லம்? அந்த பாசமலர் மசாலா குடும்பத்தை கதற விட்டுட்டேன்ல. என்ன அடிச்சு அவமானப்படுத்தின அந்த அன்னத்தை பதிலுக்கு செருப்பால அடிச்ச மாதிரி அவமானப்படுத்திட்டேன். என்ன மம்மி சொல்ற? என்ன நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. புரியற மாதிரி சொல்லுங்க மம்மி. அவங்க வீட்டு காது குத்து ஃபங்க்ஷன்ல அந்த கோகிலாவை வச்சு அன்னத்தை வெளியில போக வச்சு அசிங்கப்படுத்திட்டேன். மொத்த குடும்பத்துக்கும் நான் காது குத்தி பதிலுக்கு பதில் பழி வாங்கிட்டேன். சூப்பர் மம்மி. பணக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி ஆளுங்க மோதுனா என்ன ஆகும்னு நீங்க காட்டிட்டீங்க மம்மி. ஆமா, ஆனா அதுங்களுக்கு இதெல்லாம் பத்தாது மம்மி. இன்னும் பெருசா பண்ணணும். காலம் பூரா நினைச்சு நினைச்சு அழுகுற மாதிரி ஒரு பிரைஸ் கொடுக்கணும். அதை நான் கொடுக்கறேன். என்ன சொல்ற சஞ்சய்? மம்மி, அதை முடிச்சிட்டு சொல்றேன் மம்மி. இப்ப நீ எனக்கு ஸ்வீட் கொடுத்தல, நான் உனக்கு பெரிய ட்ரீட்டே கொடுக்கறேன் மம்மி. எப்போ எப்படி? Wait and see. I'm waiting for that. Mummy, I will have a happy news for you very soon. By the way, Mom, need 25,000 cash, Mummy. கார்ல கார்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. பாஸ்வேர்ட் தெரியும்ல? தெரியும் மம்மி. Thank you மம்மி. Bye. Bye. அம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா. காஃபி எல்லாம் இருக்கட்டும் லக்ஷ்மி, முதல்ல நீ ஸ்வீட் எடுத்துக்கோமா. ஏய், எங்க குடும்ப வீட்டு விசேஷத்துக்கு தேவையில்லாம வந்து உழப்ப ஏற்படுத்தி எங்களுக்குள்ள பிரச்சனை எடுத்து விடலாம் நினைக்கிறேன் நீ. உன்னையெல்லாம் ஏய், என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணி காட்டுறேன். தொழில் போட்டிய தொழிலோட வச்சுக்கிற வேண்டியதானே? அதை விட்டு தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை எடுத்து விட பாக்குற. இங்க பாரு, இன்னொரு குடும்ப விஷயத்துல தலையிட்டா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
உனக்கு முதல்ல கடைசிமா சொல்றேன், இதோட சகடித்தல வேலை நிறுத்திக்க. ஏய், நீ ஆம்பளை தானே, எதுக்கு பொம்பளை கிட்ட வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டி கோகிலா இருக்கால, அவகிட்ட போய் பேசு. அத விட்டுட்டு இங்க வந்து வெட்டியா பேசிட்டு இருக்க. இத பார், போலீஸ்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. உன் கதையெல்லாம் தென்காசியிலே முடிச்சிருக்கணும். என் தங்கச்சிய தடுத்ததுனால நீ தப்பிச்ச. ஏய், நான் விருந்தாளிடா. விசேஷத்துக்கு வந்த விருந்தாளியோட கதையை முடிக்கிறது தான் உங்க வீரமா? உன் பொண்டாட்டி கோகிலா என்ன கெஞ்சாத குறையா கூப்பிட்டா, அதனாலதான் நாங்க வந்தேன். கட்டின பொண்டாட்டிய கண்டிச்சு வைக்க துப்பு இல்ல, வீர வசனம் பேசிக்கிட்டு இங்க வந்துட்டியா? என் முண்டாட்டிய கண்டிக்க எனக்கு தெரியும். அவளை கைக்குள்ள போட்டுக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் அவ கேப்பான்னு நினைச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பிரிச்சிடலாம் அழிச்சிடலாம் பகல கழுவு இருக்கிய நீ. அப்படி செய்யணும்னு நினைச்ச வாழ்நாள் முழுவதும் உனக்கு தூக்கமே எல்லாம் பண்ணிடுவேன். யார் தூக்கத்தை யார் கெடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். கூடிய சீக்கிரம் உங்க குடும்பத்தை பிரிச்சு நடுத்தருவுல நிக்க வைக்கல, என் பேரு புவனேஸ்வரி இல்லடா. இங்க வேற நீ சொல்றது இந்த ஜென்மத்தில் இல்ல, வேற எந்த ஜென்மத்திலும் நடக்காது. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அத பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்ட. என்கிட்ட அவ்வளவு ரோஷமா பேசின அந்த விளங்காதவன் திறந்து வைக்க போற அந்த கம்பெனி விளங்காமத்தான் போகணும். உன் புருஷன் கூடவே அண்ணன்னு சுத்திட்டு இருக்கிறவன் என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போறா. அந்த தாமரையோட கொட்டத்தை அடக்கணும். அவளுக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்களே மிரட்டுற அளவுக்கு இருக்கான பாத்துக்கோங்க. அவ கொட்டத்தை நீங்க அடக்குனீங்கன்னா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானாதான் இருப்பேன். அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு முழுசா வேணும். என்ன மேடம் நீங்க ஒத்துழைப்பு அது இதுன்னு சொல்றீங்க? நான் என்ன செய்யணும் நீங்க உத்தரவு மட்டும் போடுங்க, அத செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட். உன் தம்பி விமலையும் அவன் பொண்டாட்டி மல்லிகாவையும் அந்த தாமரையோட பாசமலர் கம்பெனில இருந்து பிரிச்சு நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்து வேலையில சேர்க்கணும். தாமரையோட வளர்ச்சிக்கு அவங்க 2 பேரும் தான் முதுகெலும்பா இருக்காங்க. முதல்ல அதை உடைக்கணும், அவங்கள பிரிக்கணும். என் தம்பி கிட்ட வேணா சம்பளம் கொஞ்சம் அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லி எப்படியும் நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஆனா அந்த மல்லிகா இருக்காளே, அவ அக்கா விட்டு அவ்வளவு சுலபத்துல அவளை பிரிக்க முடியாது மேடம். அன்னைக்கு பாத்தீங்களா அந்த காது குத்து விழால இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு. புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சுடு, அப்புறம் தானா வந்துடுவான். முதல்ல உன் தம்பிய என்ன வந்து சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. நான் உன் தம்பி கிட்ட எந்த விதத்துல பேசணுமோ அப்படி பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அவன் மனச நான் கரைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நான் முயற்சி பண்ணி முடியாதத நான் முடிச்சு வைக்கிறேன் மேடம். உங்களுக்காக தான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத பாரு கோகிலா, நம்மளோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது. ஆனா இந்த அட்டம் ஜெயிச்சே ஆகணும். நீ சீரியஸா ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா மேடம். இந்த முறை நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க போறோம். கிளம்பு. சரி மேடம். இவளை வச்சுதான் எல்லா பிளானிங்கும் சக்சஸ் பண்ணணும். ஏன் அக்கா அர்ஜென்டா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னிச்சு? ஒண்ணுமே புரியலையே. அக்கா. டேய் விமல், என்னடா இங்கே நின்னுட்ட? இல்லக்கா, உன்னை பார்க்க ஆபீஸ் தான் போனேன். அவங்க தான் நீங்க ஃபேக்டரியில இருக்கதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சரி, வந்ததா நீ உள்ள வந்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு வெளியில வெயில்ல நின்னுட்டு இருக்க? இல்ல பரவாயில்ல, என்னன்னு சொல்லுக்கா. என்னத்த சொல்றது, பாசமலர் மசாலா கம்பெனிக்கு புது ஆபீஸ் திறக்க போறீங்க. ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கீங்க. ஆனா என்ன மட்டும் கூப்பிடணும்னு தோணல. அக்கா, பாசமலர் மசாலா ஏஜென்சி நீ கேட்டப்ப நாங்க குடுக்கலங்கிறது வருத்தம் தான். அதுக்கு நீ அவங்க மேல கோமா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆபீஸ் திறப்பு விழாக்கு சொன்னா நீ என்ன வந்துருவ போற? அப்ப காது குத்துக்கு மட்டும் ஏன் என்ன கூப்பிட்டீங்க? அக்கா, ஆபீஸ் திறக்கிறதுக்கு கூப்பிடாம இருந்ததுக்கும் காது குத்துக்கு கூப்பிட்டதுக்கும் ஏக்கா முடிச்சு போடுற? அது வேற இது வேறக்கா.
ஏக்கா காது குத்து நீ எல்லாம் பண்ண முடியுமா? இத பாருடா, என் புருஷன் கூப்பிட்டதுனாலயோ இல்ல அந்த தாமரை கூப்பிட்டதுனாலயோ நான் காது குத்துக்கு வரல. என் தம்பி நீ கூப்பிட்டதுனால, அது உன் பொண்ணோட காது குத்துங்கிறதுனாலதான் நான் வந்தேன். இப்ப சொல்றேன்டா, நாளை பின்ன அந்த தாமரைக்கு குழந்தை கிழந்து பிறந்து அவ குழந்தைக்கு காது குத்து வச்சா சத்தியமா நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன். ஏங்க அப்படி பிரிச்சு பாக்குற? அவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? இங்க பாரு, நீ எவ்வளவோ அவங்களுக்கு கெடுதல் பண்ண, ஆனா உன் மேல அவங்களுக்கு எந்த கோபம் இல்லக்கா. அண்ணி இப்போ வரைக்கும் உன் மேல பிரியமா தான் இருக்காங்க. டே யார் என் மேல பிரியமா இருந்து என்னடா? அதெல்லாம் பாசம் இல்லடா, வெளி வேஷம். இங்க பாரு, நான் உன் மேல வச்சிருக்கிறதுதான் உண்மையான பாசம். ஆனா நான் என்ன நோக்கத்துல பேசுறேங்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னக்கா சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரியே நீயும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோன்னு சொல்ல வர. நீ தாண்டா புரியாம பேசிட்டு இருக்க. புரியலக்கா. இதுல புரியறதுக்கு என்னடா இருக்கு? என்ன பாக்குறல்ல, தாமரை பாசமலர் மசாலா கம்பெனிக்கு என்ன வேலை செய்ய கூப்பிட்டா, நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ஏஜென்சி வேணும்னு கேட்டேன். கொடுத்தாளா? கொடுக்கலையே. அவளை எதிர்த்து ஏடிஆர் மசாலா கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்ண. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து போறதுக்கு வரதுக்கு காரு, செல்போன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காங்க. சம்பளத்தை தாண்டி எவ்வளவு சலுகை எல்லாம் வேற செஞ்சு கொடுத்திருக்காங்க. டேய், மதிப்பும் மரியாதையும் என்ன நடத்துறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ராணி மாதிரி இருக்கேன்டா இந்த ஆபீஸ்ல. நீ என்னடானா ஏன் பேச்ச கேட்காம அந்த தாமரை பேச்ச கேட்டுக்கிட்டு பாசமலர் மசாலா கம்பெனில குப்பை கொட்டிட்டு இருக்க. உனக்கு அவ அப்படி என்னடா பெருசா செஞ்சுட்டா? உன் பொண்டாட்டி மல்லிகா தான் அக்காவோட கம்பெனி வளரணுங்கிறதுக்காக உழையன்னு உழைச்சு கொட்டுறா. அவளுக்கு மட்டும் இந்த தாமரை என்ன பெருசா தூக்கி கொடுத்துட போறா? ஒன்னும் தர போறது இல்ல. உங்க பாசத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்க உழைப்பெல்லாம் நல்லா சொரண்டிக்கிட்டு கடைசியில அந்த தாமரையும் பாரியும் உன்னையும் உன் பொண்டாட்டியும் அண்ணக்காவடியா நடுத்தரவுலதான் விட போறாங்க. அக்கா, பணங்காசு தான் பெருசு நினைச்சா சரியா வருமாக்கா? இங்க பாரு, குடும்ப உறவுகளை பணத்துக்காக விட்டு கொடுக்க கூடாதுக்கா. இங்க பாரு, பாசமலர் மசாலாவை குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நடத்தணும் அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? யாரும் வேணான்னு தனியா நின்று அவங்கள ஜெயிக்க முடியாதா? அதையாக்க நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இங்க பாருக்கா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. நீ தாமரை வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற. யாருக்கு யார் மேல பொறாம? பின்ன பொறாம படாமலா? நீ அந்த புவனேஸ்வரியும் சேர்ந்து மச்சான் போஸ்டர் மேல சாணியில் அடிச்சீங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைதான். அவளுங்களோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காருல்ல. அக்கா, அப்படிலாம் பேசாதக்கா. குறுக்கோழியா பணம் சேர்க்கும் நீ நினைச்சிட்டு இருக்க. எனக்கு அதுல சம்மதம் இல்ல. கூட்டு குடும்பமா இருந்து கிடைக்கிறத வச்சு நேர்மையா வாழ்ந்தாலே போதும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுல எந்த குற்ற உணர்ச்சி இருக்காதுக்கா. ஆத்ம திருப்தி தான் இருக்கும். இத பாருடா, இது அவசரமா முன்னேற வேண்டிய உலகம். நீதி, நேர்மை, பந்தம், பாசம் இதெல்லாம் காலாவதி ஆகி போன விஷயம்டா. எதை செஞ்சாலும் பாவ புண்ணியம்லாம் பார்க்க கூடாது. லாபமா நஷ்டமான மட்டும்தான் பார்க்கணும். டேய், வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தாண்டா. இதுல மத்தவங்களுக்கு நீ நல்லவனா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நீ நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். நான் சொல்றத கேளுடா. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவளை படிக்க வச்சு வளர்த்து நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்க வேணாம்? அதுக்கு நீ நிறைய சம்பாதிக்கணும்டா. டேய், அந்த தாமரை ஆண்டி இருந்தன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் நீ இப்படியே தாண்டா இருப்ப. உன் குழந்தை காது குத்துக்கு வந்து கலந்துகிட்டேனே, அக்கா என்ன கையை வீசிட்ட வந்த? என் மேடம் வச்சு அவளுக்கு நான் வைரத்தோடு போடல. ஆனா அந்த தாமரை என்ன பண்ணா? மிஞ்சி மிஞ்சி போனா உன் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு 10 ரூபாய் கூலி கொடுத்துருப்பாளா? இத பாருடா, ஏமாளியா இருந்துராதுடா. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். பாசமலர் கம்பெனிக்காக நீ வேர்வையை சிந்திட்டு கடைசியில வெறும் கையோட இருந்துராத. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? டேய், ஏடிஆர் மசாலா கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கடா. இந்த கம்பெனில எனக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அதே செல்வாக்கு உனக்கு வந்துரும்டா. இத பாருடா, என் முதலாளி புவனேஸ்வரி அம்மா வந்து பாருடா. நிச்சயமா உனக்காக ஒரு வசதியான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. உனக்காக தாண்டா சொல்றேன். அவங்க ரொம்ப நல்லவங்கடா, புரிஞ்சுக்கடா. ஏக்கா, நான் ஒன்னு கேக்குறேன். உன் முதலாளி அம்மா இவ்வளவு நாளும் இல்லாம இப்ப வந்து, அதாவது நாங்க சொந்தமா ஆபீஸ் திறக்க போறோம்னு தெரிஞ்சோன்னே இப்ப வந்து இதுக்கு கூப்பிடணும். டேய், நீ புவனேஸ்வரி மேடம் வந்து பாரு, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ஆபீஸ் விஷயமா ஒரு கிளையண்ட பார்க்க வேண்டியிருக்கு. முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். நீ ஆபீஸ்க்கு வந்துரு, சரியா? சரிடா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு.
தோ வந்துட்டேன்க்கா. என்னக்கா? அத்தை எங்க? மேல துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அத்தை அத்தை இங்க வரேம்மா. என்னம்மா? துணி துவைக்க என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாது? இன்னைக்கு இல்ல நாளைக்கு துவைச்சு தானே ஆகணும். சரி இது வைங்க. என்ன வாங்க சொல்றேன். வாங்க. என்னம்மா? இப்படி உட்காருங்க. உட்காந்துட்டேன். சொல்லு. இந்தாங்க, இதுல ஒரு கை நாட்டு வைங்க. பரவாயில்லையே, என்கிட்ட கை நாட்டெல்லாம் வாங்குறீங்க. என்னம்மா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நாளைக்கு புது ஆபீஸ் திறக்க போறோம்ல, அதுல நீங்க, விமலு, அவரு, மல்லிகா, நான் எல்லாருமே பார்ட்னரா இருக்க போறோம். அதனாலதான் உங்ககிட்ட கை நாட்டு கேக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? தாமரை, வேண்டாமா. என்ன எதுக்குமா வியாபாரத்துல எல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு? நான் இப்படியே இருந்துடுறேனே. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். இந்த மசாலா பிசினஸ்ல வர லாபத்துல எல்லாருக்குமே பங்கு இருக்கணும். அதுக்காக தான் இந்த பத்திரத்துல கை நாட்டு கேக்குறேன். ஓ, நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா சொந்தம் வேற வியாபாரம் வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதுமா. வியாபாரத்துல சொந்த பந்தத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் வியாபாரம் எல்லாமா கெட்டு போயிடும். அத்தை, நம்ம என்ன மத்தவங்க மாதிரியா? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இப்படி பிரிச்சு பேசாதீங்க. நமக்குள்ள எந்த பிரிவும் ஏற்படக்கூடாது. ஆமாத்த, தாமரை அக்கா சொல்றது சரிதான். நாம எல்லாரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம். அதனால நீங்களும் இந்த பிசினஸ்ல பார்ட்னரா சேர்றதுதான் சரி. பத்திரத்துல கை நாட்டு வைங்க. வைங்க. இத பாருமா, எனக்கு மட்டும் இல்ல, பாரிக்கும் விமலுக்கு கூட அதுல உரிமை கிடையாது. இந்த கம்பெனி உங்க உழைப்பால உயர்ந்தது. நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்போம். அதுக்காக நீங்க எங்களுக்கு பங்கு தரணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுமா. இந்த கம்பெனி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அத்தை, தாமரை அக்கா எப்பவுமே எல்லாரோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சுதான் எதையுமே செய்யும். என்னோட படிப்புக்கும் எல்லா விஷயத்துக்கும் அக்கா தான் வழி நடத்துச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலைமையில நல்லா இருக்கேன். அதனாலதான் சொல்றேன் அத்தை, ப்ளீஸ் இந்த பிசினஸ்ல நீங்களும் பார்ட்னர் ஆகணும். அதான் எங்களுக்கும் சந்தோஷம் அத்தை. ஷோ, வேண்டாம் மல்லிகா, என்ன வற்புறுத்தாதம்மா. நான் உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒட்டி பிறக்காத ரெட்ட பிறவிங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்து இந்த கம்பெனியை எடுத்து நடத்துங்க. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். மல்லிகா, முதல்ல நீ கையெழுத்து போடுமா. அத்தை, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கா? கையெழுத்து போடு. இந்தா. அக்கா நீ போடு முதல்ல. இந்தா. இந்த போடுமா. இந்தாங்க. இப்ப குடுங்க. எங்க கை நாட்டு போடணுமோ அங்க போடுறேன். குடுமா. அப்பாடா, இப்போ அது சம்மதிச்சிங்களே பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிறதுக்கு. இந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. அத்தை, என்னத்த இது? என்னம்மா, என்னடா சாட்சி கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கை நாட்டு வச்சுட்டேனேன்னு பாக்குறியா? நான் எப்பவுமே உங்க வளர்ச்சிக்கு சாட்சியா இருக்கதாம ஆசைப்படுறேன். சரி, நாம புது ஆபீஸ் திறக்க போறோம். அதனால இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் அவங்க பாதத்துல வச்சு நல்லா வேண்டிட்டு வரலாம். சரியா? நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். விமல், இங்க வாங்க. உட்காருங்க விமல். இல்ல பரவாயில்ல. உங்களை பார்க்க தான் நான் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னதா அக்கா சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்தேன். எல்லாம் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு தான். நான் ஏன் உங்க கம்பெனி வளர்ச்சிக்காக பேசணும்? எங்க பாருங்க விமல், எல்லாம் உங்களுக்காகவும் உங்க வைஃப் மல்லிகாவோட நன்மைக்காகவும் தான். இங்க பாருங்க, இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. எதுவும் வந்து நேரடியா சொல்லுங்க. நீங்களும் உங்க வைஃப் மல்லிகாவும்
அந்த பாசமலர் மசாலா கம்பெனியை தூக்கி போட்டுட்டு இங்க என்கிட்ட வந்து எங்க ஏடிஆர் மசாலா கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என் கம்பெனில வர வருமானத்துல 30% கமிஷனா தரேன். ஏ வெண்ணிலா, யார்கிட்ட அதுவும் இந்த நேரத்துல போன் பேசிட்டு இருக்கற? அம்மா நான் யார்கிட்டயும் போன்ல பேசலமா. பொய்யா சொல்ற? வாடி வாடிங்க. ஏண்டி அப்ப நான் பார்த்தது பொய்யாடி? யார்கிட்ட போன்